கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகமத்தில் மனிதர்கள் பகுதியில் நாம் இன்று காணப்போவது இஸ்ரவேலின் 7ஆம் நியாயாதிபதியான கிலெயாத்தைச் சேர்ந்த யாவீர். நியாயாதிபதிகள் 10:3-4-5 வசனங்களில் இவரை காணலாம். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள நியாயாதிபதிகள் இஸ்ரவேலுக்காக போராட கடவுள் எழுப்பிய சிறந்த ஆட்சியாளராகவும் மீட்பராகவும் இருந்தார்கள். வேதாகமத்தில் ஒத்னியேல், ஏகூத், சம்கார், தெபோரா, கிதியோன், தோலா ஆகிய 6 நியாயாதிபதிகளுக்கு பிறகு யாவீர் 7ஆம் நியாயாதிபதியாக இருந்தார். தோலாவின் மரணத்திற்கு பிறகு 22 ஆண்டுகள் இஸ்ரேலை நியாயந்தீர்த்த கிலெயத்தியரான யாவீரின் வாழ்க்கையும் காலங்களையும் இப்போது ஆராயலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரவேலின் பல்வேறு கோத்திரங்களில் இருந்து நியாயாதிபதிகளை எழுப்பினார். இஸ்ரவேல் தேசத்தை அவர்களின் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றி தம் மக்களை தம்மிடம் திரும்ப கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு நியாயாதிபதியையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டார்கள். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கான தனது திட்டங்களை நிறைவேற்ற தேவனால் பயன்படுத்தப்பட்டார். இருப்பினும் ஒரு நியாயாதிபதி இறந்தபோதெல்லாம் இஸ்ரவேல் தேவனிடமிருந்து விலகிச் சென்று அந்நிய தெய்வங்களை வணங்கி உருவ வழிபாடு மற்றும் விபச்சாரத்தை கடைபிடித்து வந்தார்கள். தேசம் கலகம் செய்வதும் விபச்சாரத்தை கடைபிடிப்பதும் தேசத்தில் கலகம் உண்டாக்குவதும் தேவன் அவர்களை கைவிடுவதும் அவர்கள் மனம் திரும்புவதும் பிறகு தேவன் அவர்களை விடுவிப்பதும் நியாயாதிபதிகள் நீதி வழங்குவதும் சர்ச்சைகளை தீர்ப்பது மட்டுமல்லாமல் கடவுளுடைய தேவனுடைய மக்களை அடக்குமுறையிலிருந்தும் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்தும் விடுவிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள்தான் இந்த நியாயாதிபதிகள். இஸ்ரவேலின் 7வது நியாயாதிபதியான யாவீர் தோலாவுக்கு பிறகு நியாயாதிபதியாக தேவன் ஏற்படுத்தினார். அவர் இறக்கும் வரை 22 ஆண்டுகள் இஸ்ரவேலை ஆட்சி செய்தார். அவருக்கு 30 மகன்கள் இருந்தனர். அவர்களுக்கு 30 கழுதைகள் இருந்தது. பண்டைய பாலஸ்தீனத்தில் பெரும்பாலான மக்கள் கழுதைகள் மீது சவாரி செய்வதில்லை. ஒரு கழுதையை வைத்திருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால் கழுதை என்பது மிகவும் விலை உயர்ந்தது. யாவீர் ஒரு பெரிய குடும்பத்தை கொண்டிருந்தார். மிகவும் செல்வந்தராக இருந்தார். மேலும் சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருந்தார் என்பதை குறிக்கிறது. அந்த காலத்தில் பணக்காரர்களால் மட்டுமே இவ்வளவு கழுதைகளை வாங்க முடியும். மேலும் கழுதை ஒரு சவாரி செய்யும் மிருகமாக மிகவும் மதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் முக்கிய நபர்கள் மட்டுமே அவற்றின் மேல் சவாரி செய்தனர். யாவீருக்கு பல வேலைக்காரர்கள் இருந்திருப்பார்கள். வேத வாக்கியங்களில் கொடுக்கப்பட்டுள்ள யாவீரின் வாழ்க்கை விவரம் கிதியோன் மற்றும் சிம்சோன் போன்ற சில பிரபலமான நியாயாதிபதிகளை விட குறைவாக இருப்பதால் அவர் ஒரு சிறிய நியாயாதிபதியாகவே இருந்தார். இருப்பினும் சிறிய நியாயாதிபதிகள் ஒவ்வொருவரும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனின் உதவியுடன் இஸ்ரவேலை விடுவிப்பதில் முக்கிய பங்கு வகித்தனர். எபிரேய மொழியில் யாவீர் என்பதன் அர்த்தம் அறிவொளியூட்டுகிறார் என்பதாகும். அவர் அநேகமாக குடிமை பணிகளை மட்டுமே நிர்வகித்து வந்தார். அவரது ஆட்சி காலத்தில் இஸ்ரவேல் அமைதியாக இருந்ததாக தெரிகிறது. ஏனெனில் இந்த காலத்தில் மற்ற நாடுகளுடன் பெரிய மோதல்கள் எதுவும் வேதாகமத்தில் பதிவு செய்யப்படவில்லை. தேவன் தம்முடைய மக்கள் மீது கருணை காட்டினார். அவர்களுக்கு அமைதியை அருளினார். ஜோர்டானில் மறுபக்கத்தில் இருக்கிற டிரான்ஸ் ஜோர்டான் நதிக்கு கிழக்கே உள்ள ஒரு பகுதியில் இருந்து வந்த முதல் நியாயாதிபதியும் இவர்தான். மேலும் இது நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரேலின் ஆட்சி ஒரு கோத்திரத்திலிருந்து இன்னொரு கோத்திரத்திற்கு மாறியது என்பதை காட்டுகிறது. அவர் இஸ்ரேலை 22 ஆண்டுகள் நியாயந்தீர்த்தார். அவர் இறந்தபோது கலிலேயா கடலுக்கு தென்கிழக்கே சுமார் 12 மைல் தொலைவில் இருந்த காமோனில் அடக்கம் செய்யப்பட்டார். அவரது மரணத்திற்கு பிறகு இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தீய வழிகளுக்கு திரும்பி பாகால்களையும் அஸ்தரோத்தையும் அண்டை நாடுகளின் தெய்வங்களையும் சேவித்து கர்த்தரை விட்டுவிட்டார்கள். கர்த்தரையோ அவர்கள் சேவிக்கவில்லை. எனவே கர்த்தர் அவர்களை பெலிஸ்தியர் மற்றும் அம்மோனியர்களின் கைகளில் ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் 18 ஆண்டுகள் அடிமைப்படுத்தப்பட்டனர். அவருடைய எதிரிகள் அவர்களை துன்புறுத்தினார்கள். கடினமான காலங்களின் மத்தியில் கடவுளை நம்பியே வேதத்தின் நியாயாதிபதிகள் தங்கள் தவறுகள் மற்றும் தோல்விகள் இருந்தபோதிலும் சர்வ வல்லமை உள்ளவரால் சக்தி வாய்ந்த முறையில் பயன்படுத்தப்பட்டனர் என்பது உண்மையே. நாமும் தேவனால் பயன்படுத்தப்படுவோம் என்ற விசுவாசத்தோடு கூட அவரை அண்டி வாழ்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமேன்.